அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ கொசு எங்கே பாரு இருக்கு, கொசுவால் நமக்கு என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு மிகுதியாக காணப்படுது, என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கொசு இருக்கு, அதுலேருந்து நம்ம முதல்ல பாதுகாக்கிற வழி தான் மெயின். அப்புறம் வந்துச்சு கடிச்சிச்சு நோய் பரவுது, அது அடுத்த விஷயம். முதல்ல நம்ம இருக்கிற இடம், சுற்றுப்புறம், சூழல் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். இதில் நல்ல தண்ணியில் வர்ற கொசு இருக்குது, அழுக்கு தண்ணி, சுத்தம் இல்லாத தண்ணினால கொசு உற்பத்தி வர்றதும் இருக்குது. இப்போ இதில் கொசுனால நமக்கு என்னென்ன நோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, டெங்கு கொசு, டெங்கு கொசுனால நமக்கு டெங்கு காய்ச்சல் வருது, மலேரியா காய்ச்சல் வருது, சிக்கன் குனியா வருது, ஜிகா காய்ச்சல் வருது, மஞ்சள் காய்ச்சல் வருது. அது இல்லாமல் காய்ச்சல், தலைவலி, உடல் வலி இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் நமக்கு கொசு கடினால வருது. இதில் பகலில் கடிக்கிற கொசுனால சில நோய்கள், இல்லை சில கொசு காலை மாலை கடிக்கும், அதனால சில நோய்கள், சில கொசு எப்போ கடித்தாலும் நோய் வரும். அப்போது நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா வச்சுக்கிட்டு, இப்போ தண்ணி வைக்கிறோம், ஒரு டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கலான்னு வச்சுருக்கோம், அதை உடனே குடிச்சிருக்க. அப்படி இல்லை, அதை மூடி வைக்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி காலையில் நான் டேபிளில் கொண்டாந்து வச்சிடுறேன், ஒரு 4-5 ஹவர்ஸ் கழித்து வந்து அந்த தண்ணியை நான் எடுத்து குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் எண்ணெய் விழுந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு, எண்ணெய் போச்சு தெரியாது. அப்போது நல்லா இருக்கிற தண்ணி தான், ஆனால் அதுலேயும் கொசுக்களால் நமக்கு பிரச்சனை உண்டு. அதனால தண்ணியை என்ன பண்ணணும், மூடி வைக்கணும். சரி, இதே அழுக்கு தண்ணி இருக்கு, சுற்றுப்புற சூழல் சரியில்லை, தேங்கி கிடக்குது, புரியுறதா? இப்போ மழை பெஞ்சா ஒவ்வொரு ரோட்லேயும், வீட்டு முன்னாடியும் வீட்டு சுற்றியும் பார்க்குறோம், சில இடங்கள்லாம் தண்ணியில தான் வீடே இருக்கு. அப்போ அவ்வளோ அழுக்குன்னு இருந்த தண்ணி, அப்போ இதனால நமக்கு வருது. சரி, இப்போ டெங்கு இது எப்படின்னா, இது ஒரு வைரஸ்னால வருது. இது காய்ச்சல் வரும், கொப்பளங்கள் வரும், தசை மற்றும் மூட்டு வலி நமக்கு தெரியும். அப்போ உடனே நமக்கு டெங்கு காய்ச்சலா அப்படின்னு போய் டெஸ்ட் பண்ணால், டெங்குன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, பயப்படாதீங்க, சரி பண்ணலாம். அதே போல் மலேரியா காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, தலைவலி இருக்கும். அப்போ நம்ம உடனே நமக்கு மலேரியா காய்ச்சல் இருக்கா, குளிர் கூட இருக்கும், புரியுதுங்களா? அப்போ நமக்கு மலேரியா இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சரியாக்க முடியும். கடைபிடித்தால் குணம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது ஜிகா வைரஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், உடம்புல அங்கங்கே தடிப்பாக ரேஷஸ், அலர்ஜி, ஆர்டிகேரியா மாதிரி கூட வரலாம். அப்புறம் மூட்டு வலி இருக்கும், கண் சிவந்து காணப்படும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நமக்கு ஜிகா வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே போல் மஞ்சள் காய்ச்சல், இது ஃபீவர் இருக்கும், இது மஞ்சள் காமாலையை உற்பத்தி பண்ணும், உடல் வலி இருக்கும், கண், நகம் எல்லாம் பார்த்தோன்னா மஞ்சளாக இருக்கும், யூரின் மஞ்சள் அல்லது ப்ரௌன் கலரில் போகும், நாக்கு வெளுத்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அப்போ இதை வச்சு நம்ம மஞ்சள் காமாலை டெஸ்ட் எடுத்து பிலூரிபின் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அதை பொறுத்து மஞ்சள் காமாலைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் சிகிச்சை உண்டு. எந்த காய்ச்சலாக, எந்த கொசுக்கடினால் வந்த நோய்களாக இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்தோன்னா ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியும். இதே கவனிக்காம விட்டால் முற்றிய நிலையில் ஒரு மனிதனை காப்பாற்றுவது மிக 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 கடினம். ஏன், மஞ்சக்காமல்னால கோமா ஸ்டேஜுக்கு போய் உயிரிழந்தவங்களாம் இருக்காங்க, புரியுறதா? அதனால ஆரம்ப நிலையில் பார்த்தோன்னா நல்லது, கவனிக்காம விட்டால் உயிருக்கு ஆபத்து. அதே போல் யானை கல்வியாதி வரலாம் கொசுனால. அப்போது முக்கியமாக நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும், கொசுவெல்லாம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இப்போல்லாம் பேட்டருக்கு வச்சுக்கலாம். கொசு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை பயன்படுத்தணும். நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா வச்சுக்கணும். தண்ணி முதல் கொண்டு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை மூடி வைக்கணும். அதுபோல் நம்ம பாதுகாப்பாக இருந்தால்
இது போல நோய்கள் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.